இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 40, கல்வி. குறள் எண் 399. தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தாம் இன்புறுவதற்கு ஏதுவாகிய கல்விக்கு உலகம் இன்புறுவதால் அச்சிறப்பு நோக்கி கற்றறிந்தார் பின்னும் அதனையே விரும்புவர் என்கிறார். கல்வி கற்றவர்கள் தாம் கற்றதை நினைத்து மகிழும் அளவோடு நிற்க மாட்டார்கள். தாம் கற்றதை பிறருக்கு கற்பித்து அவர்களையும் மகிழ்விக்கவே விரும்புவார்கள். செல்வத்தை சேர்த்து வைத்து கொண்டு அதை பிறருக்கு கொடுத்தால் குறைந்துவிடுமே என்று எண்ணி அஞ்சுவார்கள் செல்வந்தர்கள். செல்வம் கொடுக்க கொடுக்க குறைவது போல கல்வி கொடுக்க கொடுக்க குறையாது. எனவே செல்வத்தை விட கல்வியை கற்றோர் பெரிதும் விரும்புவர். தாம் கற்ற கல்வி பிறருக்கு தாம் கற்ற கல்வி தம்மை இன்புறுவதைப் போலவே உலகத்தவரையும் இன்புறுத்துவதைக் கண்டு கற்றறிந்தவர்கள் மேலும் மேலும் கல்வியை கற்க விரும்பி போற்றுவார்கள். அதனால் மாணவ செல்வங்களே, இது உங்களுக்கு உரிய குறள். தயவு செய்து நீங்கள் இந்த கல்வியினுடைய அதிகாரத்தையும் முழுவதையும் நன்றாக படித்து கொள்ளுங்கள். படித்து கொண்டு மிகப்பெரிய மருத்துவராகி விவசாயிகளுக்கு கிராமத்திலே சென்று பணிபுரிய முன்வர வேண்டும். அதனால தான் இப்போதே உங்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன். இந்த திருக்குறளை உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன். அதாவது, உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். விவசாயி சேற்றில் காலை வைக்கவில்லாவிட்டால் நாமெல்லாம் சோற்றில் கையை வைக்க முடியாது. அதனால் கிராமத்திற்கு சென்று பணிபுரியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது மருத்துவராகி, இல்லை என்றால் மாவட்ட ஆட்சியாளராகி ஒரு மிகப்பெரிய மாவட்டத்தை கட்டி காக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.